வணக்கம். ஒற்றன் செய்திகளின் இரவு நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வலுப்பெற்றுள்ள இலங்கை ரூபா முன்னோக்கி நகரும் நாட்டின் பொருளாதாரம். திரிபோசா இன்மையால் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. கோர விபத்தில் தாயும் மகளும் ஸ்தலத்தில் பலி. 2025 முதல் காலாண்டில் நடைமுறைக்கு வரவுள்ள உத்தேச சொத்து வரி. கொழும்பில் 17 வயது மாணவியை தவறான முறைக்குட்படுத்திய 5 இளைஞர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரமடைந்த போது நாம் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. அவ்வாறான முடிவுகளால் தான் ஒரு நாடாக நாம் முன்னோக்கி வருகிறோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வெட் வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது. இந்த முடிவுகளில் நாட்டின் வருமான மூலங்கள் அதிகரித்ததன் காரணமாக ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்று பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொரசகமுவ கோல்டன் ரோஸ் ஹோட்டலில் நடைபெற்ற அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் 9வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது நாடு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தது. நாட்டில் அந்நிய செலாவணி இல்லை, தேவையான மருந்துகள், எரிபொருள் கொண்டு வர பணம் இல்லை. கிடைக்கும் பணத்தை எரிபொருளுக்கு வழங்குவதா அல்லது உரத்திற்கு வழங்குவதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நாம் உரங்களை பெற்று விவசாய பணிகளை ஆரம்பித்தோம். அதனூடாக உற்பத்தி நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு மருந்து மற்றும் எரிபொருளை மக்கள் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தோம். அத்தகைய கடினமான சூழ்நிலையை நாங்கள் கடந்து வந்தோம். இந்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறப்பட்ட பணத்தால் இந்தியாவிலிருந்து மருந்துகளை பெற முடிந்தது. மேலும் பங்களாதேஷில் இருந்து பெறப்பட்ட பணத்தால் உணவுப் பொருட்களை பெற முடிந்தது. எவ்வாறாயினும் ஒரு நாடாக நாம் முதல் 6 மாதங்களை மிகவும் சிரமத்துடன் கடந்தோம். அதன் பிறகு நாடு படிப்படியாக வளர்ச்சியடைய தொடங்கியது. மக்கள் உங்களிடம் வந்து பணம் இல்லாமல் மருந்துகளை கேட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அவர்களுக்கு மருந்துகளை கொடுக்காமல் சாக சொல்வதா, நட்டத்தை அனுபவித்து மருந்து கொடுப்பதா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டி ஏற்பட்டது. நாம் அனைவரும் அந்த கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. நாம் அனைவரும் சிரமப்பட்டு அந்த முடிவுகளை எடுத்ததால் தான் ஒரு நாடாக முன்னோக்கி வருகிறோம். மேலும் வெட் வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது. இந்த முடிவுகளால் நாட்டின் வருமான மூலங்கள் அதிகரித்ததன் காரணமாக ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்று பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார். திரிபோசா வழங்கப்படாமையினால் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்துள்ளதாக மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தலைவர் சமல் சஞ்சீவவே இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 6 மாதங்களுக்கும் அதிகமான 3 வயதிற்கும் குறைவான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். இந்த வயதிற்கு இடைப்பட்ட குழந்தைகளே அதிக போசணி குறைபாட்டிற்கு உள்ளாகி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்திற்கு யாத்திரை சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று பேருந்துடன் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் ஸ்தலத்திலேயே இன்று உயிரிழந்துள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர். வத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் மற்றும் மகள் ஆகியோர் முச்சக்கர வண்டியில் அனுராதபுரம் நோக்கி சென்றுள்ளனர். இதன்போது தம்புள்ள பகுதியில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேருக்கு நேர் அந்த முச்சக்கர வண்டியை மோதியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 54 வயதான தாய் தம்மிகா பத்தினி மற்றும் 17 வயதான மகள் சசினிதாரகா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியை ஓட்டி சென்ற மகனும் பின்னால் பயணித்த தந்தையும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மாத்தளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடலோர காவற்படை கப்பலான சுரக்சாவுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதற்காக இந்திய கடலோர காவற்படை கப்பலான சாசட் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த நிலையில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கப்பல் உதிரி பாகங்கள் இந்திய அரசாங்கத்தால் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உதிரி பாகங்கள் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர், இலங்கை கடற்படை தளபதி மற்றும் இரு நாடுகளினதும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கை கடலோர காவற்படையின் சுரக்ஷா இந்தியாவினால் இலங்கைக்கு பரிசாக வழங்கப்பட்ட கப்பலாகும். இந்திய கடலோர காவற்படையின் ஒரு பகுதியாக இருந்தபோது
இந்த கப்பல் வருணா என்று அழைக்கப்பட்டது. 1160 தொன் நிறையை கொண்ட இந்த கப்பல் 74.10 மீட்டர் நீளமும் 11.4 மீட்டர் அகலமும் கொண்டது. இது மணிக்கு 22 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கும். இந்த கப்பலில் 14 அதிகாரிகள் மற்றும் 86 பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். உத்தேச சொத்து வரியானது எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025ஆம் ஆண்டின் முதற் காலாண்டிற்கு பின்னர் உத்தேச சொத்து வரி நடைமுறைக்கு வரும். இது 90% சாதாரண மக்களை பாதிக்காது. உலகளவில் பல நாடுகளில் இந்த வரி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கு முன்னர் முன்னாள் நிதியமைச்சர் NM பெரேரா இது மிகவும் முற்போக்கான திட்டம் என வர்ணித்திருந்தார். ஆனால் இந்த வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட பின் எதிர்காலத்தில் சாதாரண மக்கள் மீது விதிக்கப்படும் மறைமுக வரியின் அளவு குறையும். அத்துடன் இந்த வரியின் மூலம் அனைவரும் பயன்பெற முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி குடமுருட்டி குளத்தின் கீழான சிறுபோக செய்கையின் அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி திணைக்களத்தின் கீழ் உள்ள குடமுருட்டி குளத்தின் கீழ் இந்த ஆண்டு 330 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை குறித்த குளத்தின் கீழான பயிர்ச்செய்கையானது குளத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதால் காலநிலை மற்றும் நோய் தாக்கம் என்பவற்றால் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை. மேலும் அறுவடை செய்கின்ற நெல்லை சரியான விலைக்கு சந்தைப்படுத்த முடியாமல் இருப்பதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கி 2024ஆம் ஆண்டின் முதற் காலாண்டில் இந்திய மத்திய வங்கிக்கு 225 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தியுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி இதுவரை 2 தவணைகளாக இலங்கை மத்திய வங்கி இந்திய மத்திய வங்கிக்கு 375 மில்லியன் டாலர்களை திருப்பி செலுத்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இந்திய மத்திய வங்கியிடமிருந்து இலங்கையின் மத்திய வங்கி 2601.43 மில்லியன் டாலர் கடன் பெற இலங்கையின் திரைசேரி உத்தரவாதத்தை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்திய மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் கடந்த டிசம்பர் மாதத்தில் 2451.43 மில்லியன் டாலர்களாக இருந்தது. இதற்கமைய கடன் தொகையை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் 2226.43 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைத்துள்ளது. ஹங்வெல்ல எம்புல்கம பிரதேசத்தில் காதலனை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய மாணவியை தவறான முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக நுகேகட போலீசார் தெரிவித்தனர். குறித்த மாணவி நேற்றைய தினம் தனது காதலனை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த 5 இளைஞர்கள் மாணவியை பலாத்காரமாக ஏற்றிச் சென்று பாலடைந்த கட்டடம் ஒன்றினுள் வைத்து தவறான முறைக்குட்படுத்தியுள்ளனர். ஹொஸ்கம பகுதியைச் சேர்ந்த மாணவியொருவரே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 21 முதல் 24 வயதுடைய இளைஞர்களே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நாளை கோமாகம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் ஒற்றன் செய்திகளின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் ஒற்றன் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.